இந்த நபருக்கு தான் நம்ம 2ஆம் இடம் அப்படிங்கறது கொடுக்குறோம். யார் அந்த 2ஆம் நபர் அப்படின்னா, இவரும் கிட்டத்தட்ட நேர்மறை தான். அப்படியே வெளியில காய் வெட்டியை கட்டிக்கிட்டு சாமி இப்படி எல்லாம் சுத்துவாங்க. செய்யறது பூரா பாத்தீங்கன்னா ரவுடிசம். இப்ப தெரிஞ்சிருக்கும் யாருன்னு. சேகர் பாபு. இவரும் கொள்கை கூட்டெல்லாம் கிடையாது, வேற கட்சியில இருந்து இங்க வந்தவர் தான். இந்த சேகர் பாபு ஏன் வீழ்த்தப்பட வேண்டிய விஷச்செடி அப்படின்னு நாம சொல்றோம்னா, நீங்க சேகர் பாபு கடந்த காலகட்டங்கள்ல செல்போன் உரையாடல் எல்லாம் பார்த்திருப்பேன். ஏய் ஒத்தா யாரா நீனு, ஏய் இந்த இரு உனக்கு என்ன வருது பாரு, வந்தேன்னு வச்சுக்க, இப்ப பாரு இப்ப நீ என்ன நடக்கிற பாரு வாடா, இப்படி எல்லாம் பேசுறது. இதுல கொடுமையோட உச்சம் என்னன்னா, இந்த சேகர் பாபு வீழ்த்தப்படணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே, தூய்மை பணியாளர்கள் கான்ட்ராக்ட்ல எங்களை ஒப்படைக்காதீங்கன்னு சொல்லி போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்தை இவர்களால சகிச்சிக்க முடியல. இவங்க தலைவனுக்கு விசுவாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு தேன்மொழின்னு ஒரு லேடியை செட்டிங் போட்டு சமூக ஆர்வலர்னு கேஸ் போட வச்சு அந்த இடத்துல இருந்து ராத்திரியோட ராத்திரியா அவங்களை அடிச்சு விரட்டினீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? கேட்டா நாங்க தூய்மை பணியாளருக்கு சோறு போட்டோம். அந்த சோத்தை நீ திம்பியா? முதல்ல அந்த சோத்தை அதை திங்கிறதுக்கு அவங்க பசி பட்டினி கிடந்துட்டே வேலை பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு சோத்தை போட்டுட்டு அவங்க எல்லாமே கத்தி கதறாங்க. கூச்சமே இல்லாம நாங்க சோறு வச்சுட்டோம்னு சொல்றீங்க. பாவம் உன்கிட்டயும் அவங்கதான் சுத்தம் பண்றாங்க. கொடூரத்தோட உச்சம். நம்ம தான் அப்படின்னு காவல்துறையை கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது, எல்லா குடும்பத்தையே கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. மளிகை ஜாமான் வாங்கி போடுறதுல இருந்து காய்கறி வாங்கி போடுறதுல இருந்து எல்லா வேலையும் மராமத்து பணி எல்லாம் குடும்பத்துக்கு செஞ்சுக்கிட்டு மெட்ராஸுக்கு நான் தான் பெரிய டான் அப்படிங்கிற மாதிரி, என்னை தாண்டி எவன்டா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தலைகணம் இருக்கு பாத்தீங்களா? அந்த தலைகணத்தை உடைச்சி எறியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீழ்த்தப்பட வேண்டிய விஷ செடிகள் பட்டியல்ல 2ஆம் இடம் சேகர் பாபுக்கு கொடுத்து